வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 2025 யாருக்கு இந்த தொகையை வெளியிட போகிறாங்க. இதை செய்தால் மட்டும்தான் இந்த பிஎம் கிசானுடைய உங்களுடைய 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும், இல்லைனா வரவு வைக்காது அப்படின்றது தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎம் கிசானில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு தாங்க வருது. ஸோ அதனால் பிஎம் கிசானில் இப்போந்தே உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அனைத்து ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து வைத்து கொள்ளுங்கள். பிஎம் கிசானில் 21வது தவணை தொகை 2000 ரூபாய் இன்னும் ஒரு சில தினங்கள் நவம்பர் 10 வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. நவம்பர் 10 நீங்கள் எதிர்பார்த்த பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய்க்குண்டான அப்டேட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிஎம் கிசானில் சமீபத்திய யோஜனையில் 2000 ரூபாய் இது குறித்து முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னா, விவசாயிகள் நீண்ட காலமாக பிரதம மந்திரி கிசான் சம்மநிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். தீபாவளியில் இந்த வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்த நிலையில் தீபாவளிக்கு மண்ணை வாரிடுச்சு. அதனால் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. பிஎம் கிசான் திட்டத்தின் 2000 ரூபாய் கிசான் திட்டத்துடைய 2000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்க இருக்குது, முதல்ல இதெல்லாம் யாருக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்போது வரும் என்பது சமீபத்திய தகவலாகவே இருக்குங்க எல்லோர் மத்தியிலுமே. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது ஒரு முக்கியமான அரசு திட்டமாகும். ஒவ்வொரு ஆண்டும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 6000 நிதி உதவியை வழங்குகிறதுங்க. ஒவ்வொரு விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 3 மாதத்திற்கு வரும் பிஎம் கிசான் தவணை என்று வருகிறதா. பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணைக்காக காத்திருப்பு இந்த நவம்பர் 1 எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலும் முடிஞ்சாச்சுங்க. இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கலாம். முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு நவம்பர் 6 திட்டமிட்டபடி வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசானுடைய அடுத்த அறிவிப்பு உடனடியாக வரலாம். இதுவரை 20 தவணைகள் உதவிகள் வழங்கப்பட்டு உள்ள நிலையில் கடைசியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் 20வது தவணையை உத்தரப்பிரதேசம் வாரணாசி நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். ஸோ இந்த 21வது தவணை ஒரு சில வெள்ள பேரிடருக்காக ஒரு சில மாநிலங்களுக்கு வெளியாகிவிட்டது. இந்த நிலையில் 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே அந்தந்த வகையில் 2000 தொகை நவம்பர் மாதத்தின் முதல் பாதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ வங்கி கணக்கில் வரலாம். அதே நேரத்தில் தவணை வரும் முன் விவசாயிகளின் தங்கள் பெயர் பட்டியல் சரியாக உள்ளதா என்பதை இகேஒய்சி முடித்திருக்கிறார்களா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியிருக்காங்க. ஏனெனில் இகேஒய்சி செய்யாதவர்கள் கண்டிப்பாக நன்மை பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள் அல்லது பணம் தாமாகவோ வராமோ அபாயம் இருக்கும். தங்கள் பெயரில் விவசாய நிலம் வைத்திருக்கும் குடும்பம் என்றால் இந்த திட்ட பயனாளர்களாக இருக்கலாம். நில அளவு என்பது முக்கியமில்லை. முன்பு 2 ஹெக்டேர் நிபந்தனை இருந்தாலும் தற்பொழுது சிறு மற்றும் குறு விவசாயிகள் உள்ளிட்ட எல்லா நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும் இந்த திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சில திட்டத்தில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு உயர் பதவி வகித்தவர்கள், எம்எல்ஏ, மேயர் போன்றவர்கள், வருமான வட்டி கட்டுபவர்கள், அரசு ஊழியர்கள், குரூப் 4 தவிர ஓய்வூதியம் 10,000க்கு மேலே பெறுவர்கள், டாக்டர் எம்ஜிஆர், வக்கீல், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போன்ற தொழில்களுக்கு நபர்களை இந்த இதில் உதவி பெற்று அனுப்புகிறாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வருகின்ற நவம்பர் 10 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ இகேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடித்து வைத்துக்கோங்க. அதே மட்டுமே இல்லை, நில சரிபார்ப்பையும் நீங்கள் முடித்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடித்து வச்சிங்கனாலே பிஎம் கிசானில் 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 2025
யாருக்கு இந்த தொகையை வெளியிட போகிறாங்க. இதை செய்தால் மட்டும்தான் இந்த பிஎம் கிசானுடைய உங்களுடைய 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும், இல்லைனா வரவு வைக்காது அப்படின்றது தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎம் கிசானில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு தாங்க வருது. ஸோ அதனால் பிஎம் கிசானில் இப்போந்தே உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அனைதர் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து வைத்து கொள்ளுங்கள். பிஎம் கிசானில் 21வது தவணை தொகை 2000 ரூபாய் இன்னும் ஒரு சில தினங்கள் நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளாக வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் எதிர்பார்த்த பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய்க்கு உண்டான அப்டேட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிஎம் கிசானில் சமீபத்திய யோஜனையில் 2000 ரூபாய் இது குறித்து முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னா, விவசாயிகள் நீண்ட காலமாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணைக்காக காத்திருக்கிறார்கள். தீபாவளியில் இந்த வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்த நிலையில் தீபாவளிக்கு மண்ணை வாரிடுச்சு. அதனால் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. பிஎம் கிசான் திட்டத்தின் 2000 ரூபாய் கிசான் திட்டத்துடைய 2000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்க இருக்குது, முதல்ல இதெல்லாம் யாருக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கிற எப்போது வரும் என்பது சமீபத்திய தகவலாகவே இருக்குங்க எல்லோர் மத்தியிலுமே. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது ஒரு முக்கியமான அரசு திட்டமாகும். ஒவ்வொரு ஆண்டும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 6000 நிதி உதவியை வழங்குகிறதுங்க. ஒவ்வொரு விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 3 மாதத்திற்கு வரும் பிஎம் கிசான் தவணை என்று வருகிறதா. பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணைக்காக காத்திருப்பு இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலும் முடிஞ்சாச்சுங்க. இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குல்ல. முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு நவம்பர் 6 திட்டமிட்டபடி வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசானுடைய அடுத்த அறிவிப்பு உடனடியாக வரலாம். இதுவரை 20 தவணைகள் உதவிகள் வழங்கப்பட்டு உள்ள நிலையில் கடைசியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் இந்த 20வது தவணையை உத்தரப்பிரதேசம் வாரணாசி நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். ஸோ இந்த 21வது தவணை ஒரு சில வெள்ள பேரிடருக்காக ஒரு சில மாநிலங்களுக்கு வெளியாகிவிட்டது. இந்த நிலையில் 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே அந்தந்த வகையில் 2000 தொகை நவம்பர் மாதத்தின் முதல் பாதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ வங்கி கணக்கில் வரலாம். அதே நேரத்தில் தவணை வரும் முன் விவசாயிகளின் தங்கள் பெயர் பட்டியல் சரியாக உள்ளதா என்பதை இகேஒய்சி முடித்திருக்கிறார்களா என்பதை சரிபார்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியிருக்காங்க. ஏனெனில் இகேஒய்சி செய்யாதவர்கள் கண்டிப்பாக நன்மை பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள் அல்லது பணம் தாமாகவோ வராமோ அபாயம் இருக்கும். தங்கள் பெயரில் விவசாய நிலம் வைத்திருக்கும் குடும்பம் என்றால் இந்த திட்ட பயனாளராக இருக்கலாம். நில அளவு என்பது முக்கியமில்லை. 2 ஹெக்டேர் நிபந்தனை இருந்தாலும் தற்பொழுது சிறு மற்றும் குறு விவசாயிகள் உள்ளிட்ட எல்லா நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும் இந்த திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சில திட்டத்தில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரசில் உயர் பதவி வகித்தவர்கள், எம்எல்ஏ, மேயர் போன்றவர்கள், வருமான வட்டி கட்டுபவர்கள், அரசு ஊழியர்கள், குரூப் 4 தவிர ஓய்வூதியம் 10,000க்கு மேலே பெறுவர்கள், டாக்டர் எம்ஜிஆர், வக்கீல், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போன்ற தொழில்களுக்கு நபர்களை இந்த இதில் உதவி பெற்று அனுப்புகிறாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வருகின்ற நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ இகேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடித்து வைத்துக்கோங்க. அதே மட்டுமே இல்லை, நில சரிபார்ப்பையும் நீங்கள் முடித்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடித்து வச்சிங்கனாலே பிஎம் கிசானில் 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.